தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நகரங்களும் அந்த நகரங்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களும், அதாவது புனை பெயர் இல்லை பட்டப்பெயர் இல்லை அந்த பெயருக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு டாபிக் தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல தமிழ்நாட்டின் டெட்ராய்ட் அப்படின்றது, தமிழ்நாட்டினுடைய டெட்ராய்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் சென்னை. ஏன்னா சென்னை கிட்டத்தட்ட எல்லா வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பிளேஸ். அதாவது சென்னையில் இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா சென்னையில் ஹார்பர் இருக்குது, போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, இந்த மாதிரியான சகல வசதிகளும், அதாவது முன்னேறிய எல்லா வசதிகளும் ஒருங்கேற பெற்ற ஒரு நகரத்துக்கு உண்டான எல்லா விதமான அம்சங்களும் இருப்பதனால சென்னையானது டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து தமிழ்நாட்டின் நுழைவு வாயில். தமிழ்நாடை என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த கடல் வழியாக தூத்துக்குடி வழியாக தான் என்டர் பண்ணணும். அதனால் நுழைவாயில், என்ட்ரன்ஸ் அப்படின்றது நுழைவாயில். தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் கோயம்புத்தூர், கோவை. இந்த கோவையானது ஏன் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் தான் மான்செஸ்டர். இந்த மான்செஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் சென்டர். அதாவது இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த இடம். அங்கே இல்லாத இண்டஸ்ட்ரீஸே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரும்பாலான இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பல வகையான தொழிற்சாலைகள் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த வெட் கிரைண்டர் அப்படின்ற கான்செப்டே கோயம்புத்தூரில் தான் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய பேட்டர்ன் ஆனது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இல்லை நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான, பேக்கரிஸுக்கு தேவையான, ஹோட்டலுக்கு தேவையான பல விதமான பொருட்களும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத பொருட்கள் எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கோயம்புத்தூரானது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுன்றது நமக்கு தெரியும், தஞ்சாவூரானது, சோழ தேசம் என்று அழைக்கக்கூடிய தஞ்சாவூரானது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா தஞ்சாவூருடைய அரிசி ரொம்ப ஃபேமஸான விஷயம் நமக்கு தெரியும். நெல் விளையிற பூமி தான் தஞ்சாவூர். டெல்டா மாவட்டம் அப்படின்னாலே இந்த தஞ்சை மற்றும் தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளானது நெல்லை மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டம் நெல் உற்பத்தியில். அதனால தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று தஞ்சையானது அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல் மாவட்டம். ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஏன் இந்த ஹாலண்ட் அப்படின்ற பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிளைமேட்டு, தட்பவெட்பநிலை, அது இருக்கக்கூடிய அந்த மலை சார்ந்த அந்த பகுதிகள், மலை அடிவாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பதனால திண்டுக்கல் ஆனது தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான். இந்த குட்டி ஜப்பான் அப்படின்ற பேர் சிவகாசிக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ஏன் சிவகாசிக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா, சிவகாசியானது பல வருஷங்களாக தொழிலில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டாசு, இந்த வெடி மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, பட்டாசு, தீக்குச்சிகள், தீப்பெட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள், பேப்பரு, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட சகல விஷயங்களும் சிவகாசியில் நடக்கிறதுனால ஜப்பானில் இருக்கக்கூடிய அவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்டும் சிவகாசியில் இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய முன்னாள் பிரதமரான நேரு அவர்கள் ஃபீல் பண்ணதுனால சிவகாசிக்கு குட்டி ஜப்பான் அப்படின்ற பேரை வச்சார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கோடம்பாக்கம் அப்படின்றது பதில். அதாவது வடபழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ, அந்த மாதிரி பல ஸ்டுடியோக்கள் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட பல வேலைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ சமீபமாக அந்த அளவுக்கு கோடம்பாக்கத்தில் பெருசாக ஷூட்டிங் நடக்கலை அப்படின்னாலும் அந்த காலத்தில் கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங்னாலே கோடம்பாக்கம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்தது. அதனால் கோடம்பாக்கமானது தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டின் புனித பூமி ராமேஸ்வரம். தமிழ்நாட்டின் புனித பூமி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில் மற்றும் கோவில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் புனிதத்துக்கு பெயர் பெற்றது அப்படின்றதுனால ராமேஸ்வரமானது புனித பூமியாக கன்சிடர் செய்யப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம். இதில் ஏன் நாகப்பட்டினத்தை சமய நல்லிணக்க பூமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகையில் தான் வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது, நாகூர் தர்கா இருக்குது, இன்னும் பல சிறப்பு வாய்ந்த கோவில்கள் இருக்குது. அதனால் எல்லா விதமான 3 மதத்தினரும் ஒருங்கேற பெற்று மத நல்லிணக்கத்தோடு, சமய நல்லிணக்கத்தோடு வாழ்வதனால் நாகையானது சமய நல்லிணக்கத்தின் பூமி என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்து தமிழ்நாட்டின் இயற்கை பூமி. தமிழ்நாட்டின் இயற்கை பூமி அப்படின்றது தேனி. தேனியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதும் வந்து செழிப்பாகவும் பச்சை பசேலும் விவசாயத்தில் செழித்து ஒழுங்கக்கூடிய அந்த மண் வந்து ரொம்ப நல்ல ஒரு மண். தேனியுடைய மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மண், ஃபர்டைல் சாயில்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள், தாவரங்கள்லாம் வந்து ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய தன்மை. அடுத்து மலைவாழிடங்களின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய உதகமண்டலம், ஊட்டி அப்படின்றது பதில். அதாவது மலைவாழிடங்களுடைய ராணி எது? உதகமண்டலம் என்று அழைக்கக்கூடிய ஊட்டி. இது எங்கே இருக்குது? நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து மலைவாழ் இடங்களின் இளவரசி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரின்சஸ் இது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கொடைக்கானல் அப்படின்றது பதில். இந்த கொடைக்கானல் அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம், திண்டுக்கல் ஆனது தமிழ்நாட்டின் ஹாலண்டு. அந்த ஹாலண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் கொடைக்கானல். இது வந்து மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏன் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்காடு வந்து சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மக்கள் வந்து அந்த அளவுக்கு தொலைவிலலாம் போக முடியாது இல்லையா, செலவு பண்ணி. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கக்கூடியதான் வந்து ஏற்காடு. ஏன்னா சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எளிதில் போய் அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான இடமா வந்து ஏற்காடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை என்று அழைக்கப்படுவது ஈரோடு. மஞ்சள் சந்தை என்று அழைக்கப்படுவதும் ஈரோடு தான். ஏன்னா ஈரோடு மஞ்சளுக்கு ரொம்ப ஃபேமஸ். மஞ்சளுடைய சந்தையுமே பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். அதுக்கப்புறம் ஜவுளி சந்தை, இந்த துணிமணிகள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட சந்தையும் வந்து ஈரோடு தான். இந்த ஈரோடினுடைய திங்கட்கிழமை சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த திங்கட்கிழமை சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அந்த ஆடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், பனியன்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத விலையில் கிடைக்கும். அதுதான் வந்து திங்கட்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க. அது திங்கட்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. அது ஈரோட்டு சந்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஈரோடானது குதிரை சந்தை, மஞ்சள் சந்தை, ஜவுளி சந்தை என்று 3 சந்தைகளாக அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது நமக்கு தெரியும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டு தான் இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துக்கே ரொம்ப ஃபேமஸ். காஞ்சி பட்டு வாங்குறதுக்கு எங்கெங்கிருந்தோலாம் வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். என்னுடைய ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்காக நார்த் இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் திருப்பி போன இதெல்லாம் உண்டு. ஸோ காஞ்சி பட்டு அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். காஞ்சிபுரமானது பட்டுக்கும் மிகவும் ஃபேமஸ்ஸு, பட்டு நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒரு விஷயம் முத்து நகரம். தூத்துக்குடியானது முத்து நகரம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஏன்னா தூத்துக்குடியில் வந்து அந்த கோரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா முத்துக்கள் வந்து விளையக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்கிறதுனால தூத்துக்குடியானது அந்த காலங்கள் தொட்டே முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு காவிரி அப்படின்றது பதில். இந்த காவிரி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அழகான அர்த்தம் இருக்குது. அதாவது இதுக்கு வந்து அகத்திய முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய அந்த ஒரு தண்ணீர் இது குவளை இருக்கணும் இல்லையா, அது வந்து காக்கா வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா காகமானது தட்டி விட்டுரும். அது தட்டி விடும்போது அந்த மலையிலிருந்து அப்படியே உருவாகக்கூடிய அந்த விஷயம் விரிஞ்சு, அந்த தண்ணியானது விரிஞ்சு முழுசாக வந்து போய் கீழே வரைக்கும் சேரும். அதனால அந்த இடத்துக்கு வந்து காகம் விரித்து சென்றதனால், தண்ணீரை வந்து விரிச்சு விட்டு போனதுனால அதுக்கு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய முனிவரானது பேர் வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அந்த காவிரியானது பல மாவட்ட மக்களுக்கு வந்து நீராதாரத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பெங்களூர்லேருந்து வரக்கூடியது, அதாவது கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தலைக்காவிரியானது கீழே வந்து சேலம், தருமபுரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு நீருக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது. காவிரி அப்படின்றது தென்னாட்டின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் நகரம். இந்த கோயில் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை. டெம்பிள் சிட்டி. கோயில் நகரம் அப்படின்னா மதுரை. மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அது மட்டும் இல்லாமல் பழமுதிர் சோலை இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது முருகர் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோயில் இருக்குது. இந்த மாதிரியான விசேஷமான இன்னும் பல பண்டைய காலத்து பாண்டியர் மன்னது காலத்து அதற்கு முந்தைய கோயில்கள் எல்லாமே மதுரையில் இருக்குது. மதுரையானது டெம்பிள் சிட்டி, கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்த ஒரு கேள்வி, விழாக்களின் நகரம். விழாக்களின் நகரம் அப்படின்ற கேள்வி கேட்டாலும் அதற்கும் மதுரை என்பதுதான் பதில். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய கள்ளழகர் திருவிழா, மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம், இந்த மாதிரியான பல விழாக்கள் எப்பவுமே மதுரை பார்த்தீங்கன்னா ஜகஜோதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் விழா வந்தாலே மதுரையை வந்து கையில் பிடிக்க முடியாது. அதனால் மதுரையானது விழாக்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம். இதுவும் மதுரையை தான் குறிக்கொன்றது நமக்கு தெரியும். ஏன் மதுரைக்கு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, நைட்டு நீங்கள் எந்த டைமில் போனீங்கனாலும் மதுரையில் வந்து ஏதாவது ஒரு கடையில் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரையானது நைட் டைம்ஸில் கூட எப்போவுமே ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். மதுரை வந்து எப்போவுமே வந்து தூங்காது, மதுரை முழிச்சுக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் மதுரைக்கு வந்து தூங்கா நகர் அப்படின்ற பேர் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பெரியார் பக்கமாகட்டும், பெரியார் ரயில் நிலையம், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ, இல்லை நீங்கள் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பக்கமோ நீங்கள் போனீங்கன்னா நைட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் பஸ் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு அங்கே தேவையான ஏதோ ஒரு கடையோ இல்லை சாப்பாடோ இல்லை சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயமோ ராத்திரி பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பெருசாக எந்த ஊர்லேயுமே நம்ம வந்து பார்த்துட முடியாது. அதனால தான் மதுரையானது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கோயில்களின் நகரம். கோயில்களின் நகரம், கோயில் நகரம்னா மதுரை, கோயில்களின் நகரம்னா காஞ்சிபுரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கிடையாது, காஞ்சிபுரத்தில் பல கோயில்கள் இருக்குது. அதனால் காஞ்சிபுரமானது கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை நகரம். திருச்சியில் தான் நமக்கு தெரியும் மலைக்கோட்டை இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையில் வந்து இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்சி. அடுத்து திருச்சிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். திருச்சியானது சென்டர் பிளேஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைய பகுதியில் இருக்கக்கூடியது திருச்சி. அதனால் திருச்சியிலேருந்து எங்கே போனாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 6 ஹவர்ஸில் தமிழ்நாட்டை சுற்றி ஃபுல்லாகவே போயிடலாம். ஏன்னா மைய பகுதி. நீங்கள் இங்கே தென் மாவட்டத்திலேருந்து கடந்து போனாலும் சென்டராக கிராஸ் பண்ணி நீங்கள் அந்த சேலத்து பக்கம் போனாலும் திருச்சி வழியாக தான் போயாகணும். சென்னையிலேருந்து இந்த பக்கம் வந்தாலும் கோயம்புத்தூர் வழியாக போனாலும் திருச்சி வழியாக தான் மேக்ஸிமம் போயாகணும். சென்டர் பேஸில் இருக்கிறதுனால திருச்சியானது மைய பகுதியாகவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து கல்லில் கவிதை. கல்லில் கவிதை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம்னுவாங்க இல்லையா. பல்லவ மன்னர்களுடைய காலத்தில் உருவான அந்த மாமல்லபுரமானது கல்லில் கவிதை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கல்லிலே வந்து கலைவண்ணம் கொண்ட கவிதைகள் வரைஞ்ச மாதிரி அவ்வளவு தத்ரூபமான இறை சிலைகள், தெய்வ சிலைகள், சிலைகள்லாம் வந்து வடித்ததுனால அந்த கல்லில் கவிதை அப்படின்ற பேரானது மாமல்லபுரத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் நகரம். விருதுநகர் மாவட்டமானது தொழில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருதுநகர் பக்கம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கூட எப்போவுமே அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து வியாபார பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். நீங்கள் 4 மணி 3 மணிக்கு வந்தீங்கன்னா கூட லைனாக லாரியெல்லாம் நிற்கும். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த அருப்புக்கோட்டை பக்கமோ இல்லை திருத்தங்களுடைய அந்த சைடோ இல்லை முக்கியமான பல பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் பல சந்தை பகுதிகளில், சாத்தூர் எந்த சந்தை பகுதி நீங்கள் போனீங்கனாலும் இரவு 3-4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாரியெல்லாம் லைனாக நிற்கும். மார்க்கெட் பகுதிகளில் சந்தை, வியாபார சந்தையானதும் அது மாதிரி வியாபார பொருட்களுடைய விலை நிர்ணயிப்பதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருடைய வியாபாரிகள் தான். ஸோ இந்த விருதுநகருடைய வியாபாரிகள், வியாபாரி நல சங்கங்கள் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முழுசாக இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கான அந்த வியாபார பொருட்களினுடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் அவங்களுடைய அந்த கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. அதனால் வியாபாரங்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது விருதுநகர். ஏன்னா இதே விருதுநகரில் தான் பார்த்தீங்கன்னா சிவகாசி அப்படின்ற மாநகராட்சியும் இருக்குது. சிவகாசியில் பட்டாசு மற்றும் பட்டாசினுடைய மூலப்பொருட்கள், அந்த மாதிரி பிரிண்டிங் பிரஸ், பல தொழிற்சாலைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பல தொழில்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கிறதுனால விருதுநகர் மாவட்டம் என்பது தொழில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கடல் சங்கமிக்கும் நகரம். முக்கடல் சங்கமிக்கும் நகரம் எது அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு கன்னியாகுமரி அப்படின்றது நமக்கு தெரியும். என்னென்ன கடல் சங்கமிக்குதுன்னு, இந்த சைடில் பே ஆஃப் பெங்கால், இந்த சைடில் இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் அரபிக்கடல், 3 கடல்களும் சங்கமிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு கன்னியாகுமரி அப்படின்றது பதில். அடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா. தென்னிந்தியாவின் ஸ்பா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு குற்றாலம் அப்படின்றது பதில். இந்த ஸ்பா அப்படின்றது மசாஜ் சென்டர், ரிலாக்ஸ் பார்லர்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த குற்றாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த மாதிரியான ஸ்பா மாதிரி வாட்டர் ஒரு பக்கம் நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடக்குது இல்லையா. ஸோ அதனால் தென்னிந்தியாவின் ஸ்பா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு குற்றாலம் அப்படின்றது பதில். நமக்கு தெரியும் குற்றாலம் எங்கே அமைஞ்சிருக்கு, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் வந்து குற்றாலம். இந்த குற்றாலம் அப்படின்றது மிகவும் ஃபேமஸான ஒரு விஷயம்.
ஐந்தருவின்னு சொல்லுவாங்களே, அந்த ஐந்தருவி ஆகட்டும் இல்லை மெயின் அருவி, இதெல்லாமே வந்து குற்றாலத்தில் வந்து மிகவும் ஃபேமஸான விஷயம். அந்த அருவியில் குளிக்கிறதுக்காக எவ்வளவு தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து, கீழை நாடுகளின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை. ஏன் வந்து கீழை நாடுகளின் ஏத்தன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது? ஏத்தன்ஸ் அப்படின்றது கிரீஸ் இருக்கு இல்லையா, அந்த கிரீஸ் நாட்டினுடைய தலைநகராக இருக்கிறது தான் இந்த ஏத்தன்ஸ். இந்த ஏத்தன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகவும் கலாச்சார பாரம்பரியம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். அதாவது கிட்டத்தட்ட 3500 வருஷம் பழமையான ஊர் தான் ஏத்தன்ஸ். இந்த ஏத்தன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நாகரிகங்கள் வளர்ந்துருக்கு. நாகரிகங்கள் சார்ந்த விஷயங்கள், நகரங்களினுடைய அமைப்புகள், வியாபாரங்கள் எல்லாமே ஒருங்கேறப்பட்டு அந்த காலத்திலிருந்தே நடந்துட்டு இருக்கு. அதனால கீழை நாடுகளின் ஏத்தன்ஸ்ன்னு ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் இருக்கு. ஏத்தன்ஸ் வந்து நார்த்தில் இருக்கு, இந்த பக்கம் கிரவுண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ் தான் வந்து மதுரை என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா மதுரை வந்து சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான ஊர் என்று சொல்லப்படுகிறது. பாண்டிய மன்னர்களாகட்டும், வரலாறு, இலக்கியம், கலை, வியாபாரம், எல்லா விதமான விஷயங்களும், நகர அமைப்பு, இது எல்லாமே வந்து மதுரையில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கிறதுனால மதுரையானது கீழ்நாடுகளின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. அதாவது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் என்னன்றது நமக்கு தெரியும், தஞ்சாவூர். சோழ தேசமான தஞ்சாவூர். இப்போது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் தென்னிந்தியாவுக்கே வந்து நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா தென்னிந்தியாவிற்கு தேவையான அரிசியானது கன்னியாகுமரியில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்ற காரணத்தினால கன்னியாகுமரியானது தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, இந்தியாவின் பின்னலாடை நகரம். பின்னலாடைன்றது நமக்கு தெரியும், திருப்பூர். பின்னலாடை அப்படின்னாலே திருப்பூர் தான். இந்த த்ரெட்டெல்லாம் வச்சு ஆடை செய்யக்கூடிய நகரமானது திருப்பூர். திருப்பூர் துணிகள், திருப்பூர் காட்டன்ஸ் நமக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம். உலகம் ஃபுல்லாக திருப்பூர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் போகுது. ஸோ அதனால் இந்தியாவின் பின்னலாடை நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து திருப்பூர். அடுத்து, தென்னிந்தியாவின் அணிகலன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ஏற்காடு. அணிகலன் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆபரணம் சொல்லுவாங்க இல்லையா, அணியக்கூடிய அணிகலன், கையில் மோதிரமோ இல்லை செயினோ இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தென்னிந்தியாவுக்கே ஒரு அணிகலன் மாதிரி, ஒரு நகை மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், ஆபரணம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா ஏற்காடு. இந்த ஏற்காடு நமக்கு தெரியும், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் ஏற்காடு. ஏற்காடானது தென்னிந்தியாவின் அணிகலன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எது? புவியியலாளர்களுடைய சொர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடியது சேலம். ஏற்காடுக்கு அப்படியே அதே மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் தான் ஏற்காடு இருக்குது. இந்த புவியியலாளர்களுடைய சொர்க்கம் வந்து சேலம்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து சேலத்தில் நிறைய மேக்னசைட்டு, பாக்சைட்டு, இந்த மாதிரியான பல கனிம பொருட்கள் வந்து இருக்குது. சேலத்தை சுற்றி வந்து பல கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சேலத்தில் தான் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் உருக்காலை இருக்குது. சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து ரொம்ப பெரிய ஸ்டீல் பிளான்ட். அந்த மாதிரியான இயற்கை வளங்கள்லாம் வந்து நிறைந்த பகுதி தமிழ்நாட்டில் வந்து சேலம். அந்த சேலத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து மிகவும் ஃபேமஸான விஷயம். அதனால் சேலமானது புவியியலாளர்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நகரம். நாமக்கல்லானது போக்குவரத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் தமிழ்நாட்டில் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு நாமக்கல் அப்படின்றது. நாமக்கல் போக்குவரத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, முட்டை நகரம். முட்டை நகரமும் இந்த இடத்துல நாமக்கல் தான் முட்டை நகரம். ஏன்னா கோழிப்பண்ணை, கோழி சார்ந்த விஷயங்கள், முட்டையுடைய விலையை தீர்மானிக்கிறது எல்லாமே நாமக்கல் தானே. அதனால் நாமக்கலானது முட்டை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தொல்லியல் பொருட்களின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது இது. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன் சொல்லுவாங்களே, தொல்லியல் பொருட்கள் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுல புதையல் சம்மந்தப்பட்ட, புதையல் மாதிரி அந்த நகரம்ப்பா அப்படின்னா எந்த நகரம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய பழமையான மிக முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதனால் புதுக்கோட்டையானது தொல்லியல் பொருட்களின் புதையல் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, அண்ட நடனத்தின் நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ட நடனத்தின் நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கு சிதம்பரம் அப்படின்றது. இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் தன்னுடைய கால்களை எப்போவுமே வந்து அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வந்து வச்சிருப்பார். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு காலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக
வச்சிருக்கக்கூடியதுனால அந்த காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதற்கு எதிராக புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த இடமானது சிதம்பரம். அதுதான் வந்து அண்ட நடனத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து அண்ட நடனத்தின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. சிதம்பரம் நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரமானது அண்ட நடனத்தின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதாவது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நகரங்கள், அந்த நகரத்தினுடைய பெருமைகள், அந்த நகரத்துக்கு எதுக்கு அந்த பேர் வந்தது, அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான அப்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மிக முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ்லி கொஷின்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க இருக்கோம். அதனால் அடுத்து வரக்கூடிய காணொலியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.